Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் நிறைந்த கட்சியா இல்லையா? அதே மாதிரி நீங்க அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுறீங்களா இல்லையா? அதாவது ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேன். வேற என்ன கேள்வி? அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துருந்தோம் எலெக்ஷன்ல. ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்ல திமுக கொடுத்துருவாங்க. ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக. அந்த நிலைப்பாட்டுல மாற்றம் இருக்கா? இல்ல ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாதுன்றது பாமக. நாங்க இன்னைக்கு ஆண்டோனாங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறோமா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஆண்டோமானாங்க வாக்குறுதி நிறைவேற்றது. நீ சொல்ற வாக்குறுதி என்ன? அது வந்து பொதுமக்களோட வாக்குறுதி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். Kabir, I'm done with you. Don't overdo it. Legitimate. Don't overdo it, Kabir. It's not right on you. Don't overdo it. Kabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. Under Chief Minister Edappadi K. Palaniswamy, corrupt or not? This is a straight question to you. It's a good question. Sir, is it yes or no, sir? Yeah, முடிச்சலாம். Is it yes or no? குட்கா ஸ்கேம் பத்தி மிக கடுமையா விமர்சனம் செய்த ஒரு கட்சி பாமக. and you yourself are an anti tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய அமைச்சர்களோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னருக்கு கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? கவர்னர்கிட்ட கொடுத்திருக்கிறேன். இவங்க கொடுத்து என்ன பண்ணணும்? அது கவர்னர் கொடுத்து கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா ஸ்கேம் கேள்வி கேக்குறீங்க தெரியல. இல்ல குட்கா ஸ்கேம் எடுத்துக்கங்க. I am saying like you have been someone who has been opposing Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. And why are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So ipo evidence illanu nenikrீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is going on. ஊழல் நிறைந்த கட்சியா இல்லையா? Investigation is going on. அதிமுக ஊழல் இருக்கா? Natural conclusion, and then I will give you a comment. என்னோட கேள்வி, நீங்க do you still believe? Want to preempt it? இல்ல do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll the question is very simple, sir. தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடுறீங்க. இது வந்து மக்களை வந்து முட்டாளாக்குற செயல் நீங்கள் நினைக்கலையா? ரெண்டாவது வந்து இதே நீங்கள் கூட்டணியை தேர்தல் வர நேரத்தில் நாங்கள் முடிவு பண்ணிக்கோன்னு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லலாமே. இதுதான் என்னோட கேள்வி. இதுக்கு தானே நான் 20 நிமிஷம் விளக்கம் சொன்னேன். நீங்க என்ன பண்ணியிருந்தீங்க அப்போ? இதுதான் தெளிவா எதுக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் தனியா போட்டியிட்டோம் 8 ஆண்டு காலம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப திருப்பி அதிமுக பாமக கூட்டணியை பணவள கூட்டணி விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி நீங்க அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுறீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைவரும் எங்களை அணுகினார்கள், திமுக உட்பட. இது ஒரு தேர்தலில் இது இயல்பு. ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ சொல்ல மாட்டேன். வேற என்ன கேள்வி? அதான் எனக்கும் உங்களுக்குமான இது இவ்வளவு பேர் இருக்காங்க கேட்கறாங்கல்ல. அவருக்கு ஒரு சீட் ஒன்று கொடுத்துருந்தோம் எலெக்ஷன்ல. ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்ல திமுக கொடுத்துருவாங்க. அவரையும் சுயேட்சை நிற்க போறாரு. சன் டிவி தானே திமுக. அதாவது அதனாலதான் அவ்வளவு ஆவேசப்படுறோம். உங்க தலைவரோட கூட ஆவேசப்பட மாட்டேன் நினைக்கிறேன்.
சார் ரெண்டு அதனால எல்லா பிரதான கட்சிகளும் எங்களை அணுகினார்கள். ஐயா அவர்கள் நான் சொன்னது போன்று எங்கள் கட்சி தொண்டர்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மையான தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் அது ஒரு காரணம் சென்றது. ஒரு காரணம் ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்ற ஆதங்கத்தால் அப்படி விமர்சனம் செய்யலாம். அடுத்தது எங்கள் அணி நிச்சயமாக பெரும் வெற்றி பெறும் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அவரை மறு விமர்சனம் செய்ய மாட்டோம். உங்க கேள்வி போதும். ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக. அந்த நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்கா? ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் கூடாதுன்றது பாமகவுடைய நிலைப்பாடு. அதில் ஒரு மாற்றம் இருக்கிறதா? ஈவிகே சிலம்பரசன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் ஜூனியர் மோடி, அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. ஒண்ணு, தனது குடும்ப சொந்தங்களை அரசியலுக்கு வந்தா வந்து சௌகரியம் அடிப்போம், அதே போல திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம் சொல்லி வாக்குறுதி அளிச்சாரு. அவரு வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சியில் இருக்கிறோமா இதுக்கு முன்னாடி ஆண்டோமானாங்க வாக்குறுதி நிறைவேற்றது. நீ சொல்ற வாக்குறுதி அது வந்து பொதுமக்களோட வாக்குறுதி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கட்சியில இருந்து விலகின ராஜேஸ்வரி பிரியா அவங்க இனிமேல் பாமக ஊழலை பத்தி பேச முடியாது, அதிமுகவோட கூட்டணி வச்சதால ஊழலை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்களுடைய கருத்து. அன்புமணி சார், உங்க மேல இப்போ இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் இல்ல இங்க இருந்து எழக்கூடிய கேள்விகள்லாம் Kabir, I'm done with you. Don't overdo it. Legitimate. Don't overdo it, Kabir. It's not right on you. Don't overdo it. Question, sir. Don't overdo it. Is the AIDMK government? Is the ruling AIDMK government under? Kabir, please sit down. I'm not going to take any questions from you. Please sit down. Please sit down. One question. Please sit down. I've answered 5 questions of you. It's enough of you. Please sit down. One question from me here, sir. That Is the AIDMK government under? Mic வாங்கப்பா. சட்டசபையில மைக் ஆஃப் பண்ணாங்க. Is the ruling AIDMK government under Chief Minister Edapadi K. Palaniswamy corrupt or not? This is a straight question to you, sir. It's a good question. It's a good question. Yes, in the past we have given them certain comments on these issues, and I have again reiterated that the governor, if he finds prima facie, he should go into all the issues pertaining to corruption. And if they have found anything of allegations of corruption true, then definitely they could take severe action against whoever. No, I want a straight answer from you, sir. I want a straight answer from you, sir. Yes or no? Sir, is it yes or no, sir? Is it yes or no? இல்ல, இப்போ கூட்டணி வச்சதுக்காக நீங்க பல்வேறு விளக்கங்களை கொடுத்திருந்தீங்க. அந்த கட்சி இந்த கட்சின்னு எல்லா கூட்டணியும் சொல்லியிருந்தீங்க. இந்த எல்லா கட்சியிலேருந்து மாறுபட்டதான் பாமகன்னு சொல்றீங்க. இப்போ இதன் மூலியமா வந்து மற்ற கட்சிகளும் உங்களை மாதிரியே மற்ற கட்சிகளை மாதிரியே தான் நாங்களும் ஒரு சராசரி கட்சின்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? ரெண்டாவது, இத்தனை நாட்கள் வந்து அதிமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி எல்லாம் பேசுனீங்க. இப்போ பிரச்சாரம்னு வரும்போது என்ன மாதிரியான வியூகத்தில் இருக்கும்? எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணீங்க அப்படின்னா அது எதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளை நீங்க விமர்சனம் பண்ணுவீங்க? அதாவது முதல்ல இந்த கூட்டணி சேருவதால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவில் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். புரியுதா? அது மட்டுமல்ல, நாங்கள் போராடிய பிரச்சனைகள்
தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம், போராடுவோம். அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் சம்பந்தமாக இது தேர்தல் தொகுதி உடன்படிக்கை. இதனால எங்க கொள்கைகள் நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. எங்களுடைய பாலிசி, எங்களுடைய ஐடியாலஜி நாங்கள் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. வலியுறுத்துவ இடத்துல வலியுறுத்துவோம், போராட இடத்துல போராடுவோம். அது தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்க போறோம். நாங்கள் அடுத்தது 2004 திமுக கூட்டணி, 2006 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணியில் போட்டியிட்டோம். அப்பொழுது திமுகவை நாங்கள் கடுமையாக விமர்சனம் செய்தோம். கலைஞர் அவர்கள் சொல்வார், தைலாபுரத்திலிருந்து தைலம் வருகிறது என்று. அந்த அளவுக்கு நாங்கள் திமுகவை கூட்டணியில் இருந்து கடுமையாக விமர்சனம் செய்து, எதுக்கு விமர்சனம்? தமிழ்நாட்டின் நலன் கருதி விமர்சனம் செய்தோம். அதே போன்று பாஜகவும் நாம் விமர்சனம் செய்தோம். ஏன்னா தமிழ்நாட்டின் உரிமைகளை நாங்கள் எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்க போவது கிடையாது. அப்போ வெளியில இருந்து செஞ்சோம், இப்போ உள்ள இருந்து அழுத்தம் கொடுப்பது இன்னும் சுலபம். அந்த வகையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். சார், இப்போ நீங்க கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பா வந்து டாக்டர் ஐயா சொன்னாரு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவை வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நீங்க மத்திய மாநில அரசாங்கம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்க கூட்டணி மாற்றத்திற்காக இப்போ நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு நெருடலாவோ இல்லை நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது. எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் that's all counts. அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே சார். வணக்கம் சார். ஹலோ சார். உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்லை. அது மக்களுக்கு பிடிச்சா, எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன சொன்னீங்கன்னா, ஆல் அக்ராஸ் இந்தியா எல்லாரும் திட்டிட்டு எப்படி வந்து ஒன்னா சேர்ந்தாங்கன்னு சொன்னீங்க. பட் உங்களுடைய டேக் லைனே வந்து மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங், நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணல, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிருக்கீங்க. அது அவர் பண்ணிருக்காரு. இல்ல உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே வந்து விஷுவல்ஸ். சோ அது முடிச்சிட்டு when you had tea together, chief minister and deputy chief minister உடைய emotions எப்படி இருந்துச்சு when you were like sitting together? See, இப்போ திமுக என்ன சொன்னாங்க ஒரு காலத்தில், அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியல். யுவர் क्वेश्चन. அப்படிதான் நாங்க போட்டியிட்டோம், கடுமையா நாங்க உடைச்சோம், ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க. ஆனா ஓட்டு போடல. என்ன, ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். கடந்த 4 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2009, 2011, 2014, 2016 இது 5வது தேர்தல். ஆக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் கேட்டு இந்த வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம். அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் வேற வியூகம் இருக்கலாம். இந்த தேர்தலுக்கான எங்களுடைய வியூகம். You had a great opportunity to get a commitment from the BJP in terms of the release of the 7 Rajiv convicts in Tamil Nadu to ensure the NEET is revoked in the case of exempted in the case of Tamil Nadu. But you never had that kind of a commitment from them. How do you, many would say you have been self-centered, opportunistic. Secondly, do you realize that the ruling AIADMK is using you to ensure their government in the state is safeguarded by getting an assurance from you for the by-elections? See, this alliance here in Tamil Nadu is headed by ADMK, and we are in alliance with alliance headed by ADMK in Tamil Nadu, and we are part of the NDA in the center.
we had not had an opportunity to speak with the BJP yet. We were discussing with ADMK all along for the benefit of Tamil Nadu, like our Delta issues, Kaveri issues, or NEET exam issues, agricultural issues, government employees issues, labor issues, irrigation issues, alcohol issues, sand issues, like all lot of issues like. And there we have got an assurance from the Chief Minister for that. When we meet BJP shortly, that is shortly, we will definitely reiterate with them, and I have given a commitment to the public as well, like, for the release of 7 persons, and also for NEET, and also the issues where the central government will decide. The second question on this AADMK trying to safeguard its government by getting a commitment for support No, for it's an electoral understanding, and that is what has happened today. எட்டு வழிச்சாலையை இன்றும் நாங்கள் எதிர்க்கின்றோம், நாளையும் எதிர்ப்போம். நாங்கள் அதான் சொல்றேன், நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். என் பேரிலே நாங்கள் வழக்கை போட்டிருக்கின்றோம், அது இருக்கிறது, சட்டம் தன் கடமையை செய்யும். யார்? விஷ்ணு பிரசாதா? இருப்பா, சரிப்பா. அடுத்த முறை எங்க மேடையில் வந்துருங்க, கூப்பிடுறேன். எங்க மேடையில் வந்துட்டா நான் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறேன். இதெல்லாம் வாங்க. இல்ல அவங்க மேடையில் நான் சிபாரிசு பண்றவங்கள. எந்த மேடையா நீங்க? அதானே? சரி சரி. Sabir, enough of this. Sabir, please. It's not it. Don't, Shabir, don't behave indecently. That's not it. There's a limit to everything. I've already answered most of your questions. Please sit down. That's enough of you. That's not a way to behave. You are a reputed journalist working for a reputed television. So that's why I answered your question. Enough of it. Vishnu Prasad அவர்கள் எங்கள் மீது சமீபத்தில் விமர்சனம் செய்தார். அவருடைய விமர்சனத்தால் எங்கள் கட்சிக்கோ எங்களுடைய கூட்டணிக்கோ எந்த ஒரு எள்ளளவும் பாதிப்பு வரப்போவது கிடையாது. ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய மன உளைச்சல், மிகப்பெரிய பாதிப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. விஷ்ணு பிரசாத் அவர்களை 32 ஆண்டு காலமாக எனக்கு தெரியும். என்னுடன் கல்லூரியில் படித்தவர். பிறகு 28 ஆண்டு காலமாக என்னுடைய மைத்துனராக இருக்கின்றார். என்னுடைய 3 மகள்கள் அவருடைய மடியிலே தான் உட்கார வைத்து முடிவெடுத்தோம், காதணி விழா நடத்தினோம். இப்படி அவர் விமர்சனம் செய்வார் என்று நான் கனவில் கூட நான் நினைக்கவில்லை. இது எனக்கு மட்டுமல்ல, என்னுடைய மனைவிக்கும் மிகுந்த மன வருத்தம் இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? பொதுவாக திமுக கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் எங்களை எதிர்க்க வேண்டும், எங்களை விமர்சனம் செய்ய வேண்டும், எங்கள் மீது அறிக்கை விட வேண்டும் என்றால் துரைமுருகன் அல்லது வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அல்லது MRK பன்னீர்செல்வம் அவர்களை வைத்துதான் கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுவார்கள்.
இது உங்கள் ஊடக நண்பர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது திமுக தலைவர் ஒருபடி மேலே சென்று என்னுடைய உறவினரை வைத்து எங்கள் மீது அவதூறுகளை விமர்சனங்களை செய்ய வைத்திருக்கின்றார் என்றுதான் எனக்கு வந்து அதை நான் கருதுகின்றேன். ஆனாலும் அவரை பற்றி நாங்கள் எந்த விமர்சனம் வைக்கப் போவது கிடையாது. பொதுவாக தெரிந்தது, திருமாவளவன் அவர்கள் எங்களை விமர்சனம் செய்தால்தான் அவருக்கு அரசியல், எங்களை கடுமையாக எதிர்த்தால்தான் அவருக்கு சீட்டு. ஒருவேளை விஷ்ணு பிரசாதும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். எங்களை விமர்சனம் செய்தால் அவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கலாம், ஒரு தொகுதி கிடைக்கலாம். ஆனால் ஒரு சீட்டுக்காகவோ ஒரு தொகுதிக்காகவோ 30 ஆண்டு கால உறவு, 30 ஆண்டு கால பந்தம், பாசம், ஒரு குடும்பம் விட்டுக் கொடுப்பார் என்று நான் கனவுகளிடம் நினைக்கவில்லை. 10 அம்ச கோரிக்கைகள் பற்றி நான் முன் வச்சிருக்கிறோம்னு சொன்னீங்க. அப்போ இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் தான் அதிமுகவோட கூட்டணியாங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த 10 கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் வந்து மத்திய அரசு செய்ய வேண்டியது, சில கோரிக்கைகள் மாநில அரசு செய்ய வேண்டியது. அதில் குறிப்பாக மது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி ஆண்டுகள் அவங்க ஆட்சி காலம் முடிய போகுது. இது வரைக்கும் 2500 கிட்டத்தட்ட 7000 கடைகள் இருக்குது. 3500 கடைகள் மூடி இருக்கணும். இது வரைக்கும் மூடி இருக்கிறாங்களா? நீங்களே சொன்னீங்க 1000 கடைகள் தான் மூடி இருக்கிறாங்கன்னு. அப்போது முழுமையாக வந்து பூரண மதுவிலக்குங்கிறது சாத்தியமா? இதில் பல கோரிக்கைகள் வந்து நல்ல கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட நடைமுறையில் இதையெல்லாம் சாத்தியம்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசு தான் இந்த மீத்தேல், ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்தது அவங்க தான், அப்ரூவல் கொடுத்தது அவங்க தான். அதுக்கு தமிழக அரசு வந்து இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இது இல்லாமல் அவங்க செஞ்சுருக்க முடியாது. ஆனால் இப்போ அதே கட்சியில் கூட்டணியில் பாஜகவும் இருக்குது. இதெல்லாம் இப்போ வந்து அந்த எந்த எதிர்ப்பு தமிழகத்திற்கு பாதிப்பான திட்டங்களை கொண்டு வந்தக்கூடிய அரசோ, இங்கே பூரண மதுவிலக்கு எதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாத ஒரு அரசோ, ஆனால் இவங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சிருக்கீங்க. இது முரண்பாடாக தெரியலையா? உரிமையை பறித்தவங்ககிட்டே உறவு வச்சிருக்கீங்க. இல்லை, 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. பூரண மதுவிலக்கு சம்பந்தமான ஒரு கேள்வி. இதுவரை நாங்கள் அதிமுகவுடன் இந்த ஆட்சியிலே நாங்கள் கூட்டணியில் இல்லை. வெளியிலிருந்து நாங்கள் போராடினோம். இப்பொழுது நாங்கள் அவருடன் கூட்டணி வைத்திருக்கின்றோம். உள்ளிருந்து அவர்களை நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம். இது உறுதி. ஏனென்றால் இது அவருடைய தலைவர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாக்குறுதி. நிச்சயமாக அவருடைய வாக்குறுதி அதிமுக அரசு நிறைவேற்றும். அதை நிறைவேற்ற நாங்களும் அவங்களும் வலியுறுத்தும். உள்ளிருந்து வலியுறுத்துவோம். வெளியிலிருந்து போராடுறது எப்படி, உள்ளிருந்து அவங்க வலியுறுத்துறது எப்படி? ஒன்று கேள்வி. பாஜக பற்றி சொன்னீங்க. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜகவுடன் சேர்ந்து தேர்தலை சந்திக்கவில்லை. பாஜகவை எதிர்த்து தேர்தலை சந்தித்தது அதிமுக. நாங்கள் அவருடன் சேர்ந்து சந்தித்தோம், ஒரு எம்பி. அப்பொழுது வேறு சூழல் இருந்தது. இன்று எப்படி என்றால், தமிழ்நாட்டில் இப்போ 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறப் போகின்றோம். அதில் நினைச்சு பாருங்கள், பாஜக, அதிமுக, பாமக, மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வலியுறுத்தி தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுப்பது ஒன்று. உள்ளிருந்து, இதுக்கு முன்பு வெளியிலிருந்து நாடாளுமன்றத்தில் போராட, இப்போ உள்ளிருந்து செய்வது தான் சுலபம், வெளியிலிருந்து போராடுவது கடினம். அந்த வகையிலே தான் இந்த முடிவை நாங்கள் எடுப்பதெல்லாம் உள்ளிருந்து அவர்களை. இப்போ நான் சொன்ன உதாரணம் எப்படி சொன்னேன், புகையிலை எதிர்த்து வெளியில் நாங்கள் போராடினோம், எங்களால் முடியல. உள்ளே போய் கையெழுத்து போட்டோம், முடிஞ்சது. அதே தான் இன்றைக்கும் நாங்கள் செய்ய போகிறோம். உள்ளிருந்து நாங்கள் இதெல்லாம் நாங்கள் செய்வோம். இது உறுதி. சார், இப்போ சார் தமிழக அரசுக்கு சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறீர்கள். அந்த கோரிக்கைகள் வந்து உடனடியாக நிறைவேறக்கூடிய சாத்தியங்களாக செய்யக்கூடிய வகையில் ஏற்கனவே உங்களை முன்னிறுத்தியது போல மாற்று முன்னேற்றம் அம்சம் என்பது அடுத்த சட்டசபை தேர்தலில் முன்னிறுத்துவீர்களா? இது ஒன்று. இரண்டாவது, அதிமுக ஆட்சி ஒரு மோசமான ஊழலாட்சி என்ற அந்த விமர்சனம் அப்படியே இருக்கிறதா இல்லையா? அதாவது
இது இந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய எங்களுடைய வியூகம். இது சட்டமன்ற தேர்தல் எப்போ வருதோ அப்பொழுது நாம் பார்த்துக் கொள்ளலாம். இல்லை நாங்கள் இவங்க கூட சேர்ந்து தான் இருக்கோம். இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம். இவங்க கூட நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம். இதற்கு நாங்கள் கோரிக்கைகள் வைத்திருக்கின்றோம். அதில் நீங்கள் சொல்கிறப்போ ஒரு சில கோரிக்கைகள் ஒரு குறுகிய காலம், இடைக்காலம், நீண்ட காலம் 3 கோரிக்கைகளும் இருக்குது. அதில் குறுகிய கால கோரிக்கைகள் நிச்சயமாக நாங்கள் உடனடியாக நிறைவேற்றுவோம். இடைக்காலத்தில் உறுதியாக நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். நீண்ட கால கோரிக்கைகளுக்கு நாங்கள் தொடர் அழுத்தம் கொடுப்போம். ஆனால் அடுத்த தேர்தலை பற்றி என்னால் இப்போ நான் சொல்ல முடியாது. தேர்தல் நேரம் வந்தவுடன் அது முடிவு செய்வோம். ஒன்று, ஆம், நிச்சயமாக நான் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன். விமர்சனம் செய்தோம். இப்போது நீங்கள் எல்லாம் கேட்குற கேள்வி கேட்பீங்க, மனசில் வச்சுப்பீங்க. ஏன்னா இவங்க கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்களே, அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கிறாங்களே. இப்போது அப்படி பார்த்தா இந்தியாவில் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்க முடியாது. ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும், மாயாவதி அவர்களும் அகிலேஷ் அவர்களும், இவங்க எதிரும் புதிருமாக இருந்த கட்சி. இப்போ சொல்லப்போனால் உதாரணம், தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக எப்படியோ அதை விட மோசமான ஒரு சூழல் உத்தரப்பிரதேசில் எஸ்பியும் பிஎஸ்பியும் அவ்வளோ கடுமையாக எதிர்ப்பாங்க, மோசமான விமர்சனம் போயிடுவாங்க. ஆனால் இந்த தேர்தலுக்காக 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ காங்கிரஸை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி இன்னைக்கு காங்கிரஸ் கூட சேர்ந்து அணுகுது. மம்தா பானர்ஜி காங்கிரஸை விட்டு வெளியில் வந்து விமர்சனம் செய்தவர். ஆனால் இன்னைக்கு மம்தா பானர்ஜி காங்கிரஸ் ஒன்றா சேர்ந்து தேர்தல் அணுகுகிறார்கள். சரத்பவார் அவர்கள் காங்கிரஸை விட்டு வெளியில் வந்தவர், கடுமையாக விமர்சனம் செஞ்சு வெளியில் வந்தார். இன்னைக்கு மகாராஷ்டிராவில் சரத்பவாரும் காங்கிரஸும் சேர்ந்து 2 கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு போன்று காங்கிரஸை யாரும் அவ்வளோ கடுமையாக விமர்சிக்கல, ரொம்ப காலமாக விமர்சிச்சு. ஆனால் இப்போது சந்திரபாபு நாயுடு காங்கிரஸும் தெலுங்கானாவில் கூட்டணியில் இருக்கிறாங்க. சிவசேனாவும் பிஜேபியும் கடந்த ஓராண்டு காலம் சிவசேனா அவ்வளோ கடுமையாக விமர்சித்தாங்க பிஜேபியை. மகாராஷ்டிராவில் அப்படி யாரும் விமர்சிக்க மாட்டாங்க. ஆனால் சிவசேனா பிஜேபியும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் ஜனதாதளும் காங்கிரஸும் எதிர்த்து போட்டிட்டாங்க தேர்தலில். ஆனால் அதுக்கு பிறகு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்க. அதே போன்று தமிழ்நாட்டிலையும் எடுத்துக்கங்க. தமிழ்நாட்டிலையும் கடுமையாக விமர்சனம். திமுக செய்யாத விமர்சனமா காங்கிரஸை கடந்த காலத்தில் கடுமையாக இந்திரா காந்தி எப்படி விமர்சனம் செஞ்சாங்க திமுக? அப்போ முடிக்கிறமா வேணாமா? நீங்க அமைதியா கேட்கறேன்னா பதில் சொல்றேன். நான் பதில் சொல்லிட்டு நான் பதில முடிச்சுட்டு நான் அமைதியா நான் கேட்க. ரொம்ப ஆவேசப்படுறீங்க. தண்ணி கொடுப்பா அவரு, தண்ணி கொடுப்பா அவருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கிறார். தண்ணி கொடு. நான் முடிச்சிடுறேன். நான் முடிச்சுட்டு நான் பதில் நான் என்ன சொல்லிட்டு உங்ககிட்ட அமைதியா கேட்குற மாதிரி இருந்தாலும் நான் அமைதியா பதில் சொல்றேன். நிச்சயமா சொல்றேன். திமுக இந்திரா காந்தியை விமர்சனம் பண்ணாங்க, கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. நெடுமாறன் அந்த அப்போதான் காப்பாற்றினார். அடித்தாங்க, ரத்தம் ஒழிச்சு. அந்த ரத்தம் என்ன சொன்னாங்க, அதில் எப்படி ரத்தம் வந்தது சொன்னாங்க. என்ன விமர்சனம் பண்ணாங்க தெரியும்? திமுக சொல்லக்கூடாது, மாதவிடாய் அதனால ரத்தம் வருதுன்னு அப்படிலாம் விமர்சனம் பண்ணாங்க இந்திரா காந்தியை. இன்னைக்கு அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. அப்படி கடந்த காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸை கடுமையாக எதிர்த்து தான் அவர்களை இயக்கத்தை தொடங்கினார்கள். பிறகு காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுத்தார். ராஜாஜி அவர்கள் இவர்களை கைது செய்தார்கள், அண்ணா அவர்களை. பிறகு அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒன்றாக சேர்ந்து தான் அணுகினார்கள். இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மற்ற கட்சியெல்லாம் எடுத்துக்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களையும் திமுக அவர்களையும் விமர்சனம் செய்யலையா? அதை விட அவரை விட கடுமையாக விமர்சனம் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. காங்கிரஸை விமர்சனம் செய்யலையா திருமாவளவன் அவர்கள்? இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருக்கிறாங்களே, அதில் ஒன்றும் யாரும் கேட்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு முன்பு தொடர்ந்து காங்கிரஸ் விமர்சனம் செய்தார்கள், திமுக விமர்சனம் செய்தார்கள். அவர்கள் ஒன்றா இருக்கிறாங்க. வைகோ அவர்கள் அவர் சொல்லாத விமர்சனமா திமுக பற்றியும் காங்கிரஸ் பற்றியும்? அவர் இன்னைக்கு ஒன்றா இருக்கிறாங்க. அப்போ கேரளாவிலேயும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதிரும் புறமா இருக்கா, இங்கே ஒன்றா இருக்கிறாங்க. ஆக விமர்சனம் நாங்கள் செய்தோம், அது தப்பு, நான் மறுக்கல. நான் அப்போ விமர்சனம் செய்தால் நாம் கூட்டணி சேரக்கூடாது ஏதாவது இருக்கா? ஆக தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் மற்ற கட்சியோட விமர்சனம். இப்போ திமுக பாஜகவை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க, அவங்க கூட திமுக கூட்டணியில் போனாங்க.
எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணியில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய நோக்கம், இந்த தேர்தலோட நோக்கமே தமிழ்நாட்டின் நலன் கருதி இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். பாமக வந்து விமர்சனம் மட்டும் செய்யல, பாமக ஆதாரபூர்வமாக ஊழல் புகாரை வந்து ஆளுநர்கிட்ட கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களேன். என் பேர் கோகுல், நியூஸ் 18 டிவி ரிப்போர்ட்டர். ஏற்கனவே தந்தி டிவி, மக்கள் டிவிலலாம் இருந்திருக்கேன். ஆதாரபூர்வமான ஊழல் புகாரை எடுத்து வச்சிருந்தீங்க. மற்ற கட்சிகள்லாம் சொல்லலை, நேராக ஆளுநரை சந்திச்சு ஒரு புத்தகமாக வெளியிட்டிருந்தீங்க. குறிப்பாக குட்கால்லேருந்து முட்டை கொள்முதல் ஊழல்லேருந்து அடுக்கிக்கிட்டே போகலாம் உங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை. இந்த ஊழல் கூட்டணியோட நீங்கள் சேருவதற்கான காரணம், இப்போ இந்த தேவை என்ன? இந்த ஊழல் குற்றச்சாட்டு அமைச்சர்களை ஏன் அமைச்சரவையிலிருந்து நீக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை முதலமைச்சர் நீங்கள் வலியுறுத்தலை. அதே போல பாமக இடைத்தேர்தலுக்கு முரண்பாடாக வந்து தொடர்ந்து அந்த கருத்துக்களை, இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டோம், யாருக்கு ஆதரவு இல்லைங்கிறதுல ஒரு முடிவில் இருந்தீங்க. அதிமுகவோடு அந்த இடைத்தேர்தலில் 21 தொகுதிக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு சமரசம் ஏற்பட காரணம் என்ன? 2வது கேள்வி. 3வது கேள்வி வந்து நேரடியாக 2 கேள்வி போதாதா? அதுக்கு மேலே வேண்டாம். 2 கேள்விக்கு மற்றவங்களாம் கேட்க விடுங்க. கேளுங்க, பதில் சொல்லுங்க. இப்போ ஆளுநரிடம் நாங்கள் குற்றச்சாட்டை நாங்கள் கொடுத்தோம், அது உண்மைதான். இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு, யார் தவறு செய்தாலும் விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இன்னைக்கும் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் மாறவில்லை, மாறப்போவதும் கிடையாது. ஒன்று அது நீங்க இந்த இல்லை இப்படி இப்போ யாராவது இப்போ இரு ஏதாவது ஒன்று ஒன்றா கேளுங்களேன். இருங்க கேளுங்க. இது தமிழ்நாட்டை சார்ந்த, இப்போ இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் போய் சொல்லிட்டேன். கட்டுப்பாடு, ஊடகம் தான் அதிக கட்டுப்பாட்டில் இருக்கீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டா எப்படி? அது அடுத்தது நான் 2வது கேள்வி கேட்டீங்கன்னா அது சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டேன். அடுத்தது 2வது கேள்வி என்னன்னு கேட்கிறேன் நான். அதுதான் நான் பதில் சொல்லிட்டேன். நான் அடுத்தது கேள்வி கேளு சார். அன்புமணி சார், இடைத்தேர்தல். இப்போ இடைத்தேர்தலுடைய நிலைப்பாடு, பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு 2010 பெண்ணாகரம் இடைத்தேர்தலுக்கு பிறகு நாங்கள் இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் என நாங்கள் அறிவித்தோம். அந்த அறிவிப்பின் காரணமாக நாங்கள் இந்த தேர்தலில், இடைத்தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஆதரவு கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அந்த முடிவை நாங்கள் சொல்லலை. நாங்கள் போட்டியிட மாட்டோம் என்று நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கோம். நீங்கள் வந்து இப்போ சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னீங்க சார். விமர்சனம்ன்றது வேற. நீங்கள் வந்து ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேலே ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்கள் பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னரில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? 2வது, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க நாங்கள் உள்ள இருந்து தான் நாங்கள் உங்ககிட்ட எதிர்ப்போம் சொல்லி, ஊழல்வாதிகளோட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க? அதாவது உங்கள் கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவாக விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன் சார். அதில் விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதில் ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன், நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க? See, what I am telling you today is, yes, we have given a list to the governor to investigate, and if true to take action, we still stand by that. ஊடகம் என்ன இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க? நீங்க அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அப்ப அவருக்கும் தண்ணி கொடுப்பாரு. ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் எலெக்ஷன் நிக்கிறோம்.
நாங்கள் தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். I'm coming to that. I'm coming to that. Okay. So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prima facie if I find anything, I will take severe action. We stand by that. அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டம் மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல, தெரியும், நிலுவையில் இருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை ஜனாதிபதி கையெழுத்து போட எங்களால் வைக்க முடியும். அப்படி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க முடியும். சட்டம் ஏற்கனவே இருக்கு, அது முழுமையா அடைய வேணாம், ஜனாதிபதி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான் போடணும். தமிழ்நாட்டில் இருக்க 39 எம்பிக்கள்ல இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் நீங்க தான், just 46%. and number of questions raised 50, number of debates வெறும் 12 தான், இருக்கிறதுலே லீஸ்ட் நீங்க தான். சோ தர்மபுரி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? தர்மபுரி வாக்காளர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னுடைய தொகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். மொரப்பூர் தர்மபுரி இணைக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல. என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது. இதற்காக நான் 19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன். இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்கிறாங்க. 359 கோடி ரூபாய், 36 கிலோமீட்டர் கொடுத்திருக்காங்க. அது ஒன்று. அடுத்தது தர்மபுரியில் கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை. இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்க 10 நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. அதை பல முறை, இப்போ எண்ணெய்கோல் புதூர் தும்ளலி திட்டம்னு ஒன்று இருக்கு. இது நீண்ட கால கோரிக்கை. அது கிட்டத்தட்ட 3 முறை நானே போராடினேன், பல முறை அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர்கள்லாம் சொல்லி தொடர்ந்து போராடி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு அதற்கு நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. 2. மூணாவது, குமார் செட்டி ஏரியிலிருந்து ஜர்தலா ஏரி வரைக்கும் ஒரு திட்டம், ஜர்தலா ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. சேனைகால் திட்டம் சொல்லிட்டு தென்பெண்ணை ஆற்றில் உபரி நீர் திட்டம் அந்த பகுதிக்கு, அது அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு ஊரா போய் பிரச்சாரம் செய்ய மீறி இருப்பா பொறுமையா கேளுப்பா. அது என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சுடக்கூடாது, என்ன அவ்வளோ ஆதரப்படுறீங்க? நான் பொறுமையா தான் பதில் சொல்றேன். நீ கேட்கற கேள்விக்கலாம் நான் பதில் சொல்றேன்ல. அதான் இல்ல, நான் கோபப்படல, மேல கோபப்பட முடியுமாப்பா? அது சன் டிவி, நீங்க பெரிய டிவி, உங்க மேல கோபப்பட்ட என்ன ஆகும் தெரியல. உங்க மேல யாராவது கோபப்பட முடியுமா? அதாவது தொகுதி மக்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு பகுதியில் சென்று இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமாக அரசு அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்ல, 4 மாதத்திற்கு முன்பு காவிரி உபரி நீர் ஒகேனக்கல் திட்டம் என்று 3 TMC நீரை அந்த காவிரியிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கு 10,20,000 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதையும் எடுத்து நான் முதலமைச்சரை சந்தித்து நிச்சயமாக அதை நான் வலியுறுத்துவேன். அதே போன்று சிப்காட் திட்டம், தருமபுரியில் சிப்காட் திட்டம் கொண்டு வர 4 முறை நான் போராடி இருக்கின்றேன். அதை நான் வலியுறுத்த சொன்னேன்ல. எப்படி போராடுறது வேற, இப்ப இருந்து உள்ள இருந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமா திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம். அதனால இதுல நீங்க சொல்றதெல்லாம் தருமபுரி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க மக்களை பற்றி கட்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கூட்டணி நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா நாங்கள் ஊடகத்துடன் கூட்டணி என்று பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டோம். அந்த வகையிலே
இந்த செய்தியாளர் சந்திப்பு இன்று. நிச்சயமாக நீங்கள் எதற்காக முதலில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு சென்றது, அடுத்தது எதற்காக அதிமுகவிடம் கூட்டணி சென்றது என்று. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கோவையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு மற்றும் தலைமை பொதுக்குழு நடைபெற்றது. அந்த பொதுக்குழுவில் முக்கிய தீர்மானம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக கூட்டணி முடிவெடுக்க எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயாவிற்கு முழு அதிகாரம் கொடுக்கின்றோம் என்று அந்த பொதுக்குழு தீர்மானித்தது. அந்த அடிப்படையில் அந்த அதிகாரத்தை வைத்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதிமுகவுடன் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றார். இந்த முடிவு ஒரு கூட்டு முடிவு. ஐயா அவர்கள் எங்கள் கட்சியில் உள்ள அடிமட்ட தொண்டன் மற்றும் நிர்வாகிகளை அழைத்து கூட்டாகவும் தனித்தனியாகவும் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், எங்கள் கட்சியில் உள்ள தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் மற்றும் அத்துணை நிர்வாகிகளை அழைத்து இந்த முடிவை ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள், பேசி எடுத்திருக்கின்றார்கள். ஆக இது எங்கள் கட்சியினுடைய முடிவு, ஐயாவுடைய முடிவு, இது கூட்டாக எடுத்த முடிவு. இந்த முடிவுக்கு பிறகு அதிமுகவிடம் நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமாக ஒப்பந்தம் போட்டிருக்கின்றோம். அந்த ஒப்பந்தம் போடுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டை சார்ந்த அதற்கு தீர்வு வர வேண்டும் என 10 அம்ச கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரிடம் நாங்கள் கொடுத்து இதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த வேண்டும், இது எங்களுடைய கோரிக்கை. அதில் முக்கிய கோரிக்கைகள் காவிரி டெல்டா பகுதிகளை, காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சட்டம் வடிவம் கொண்டு அறிவிக்க வேண்டும் என எங்களுடைய கடந்த சட்டமன்ற தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் சொல்லியிருந்தோம். பிறகு நான் 10 நாட்களாக டெல்டா பகுதிக்கு சென்று விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கொடுத்தோம். எங்களுடைய நோக்கம் காவிரி டெல்டா பகுதியிலே ஹைட்ரோ கார்பன் திட்டம், பெட்ரோ கெமிக்கல் திட்டம், ONGC, மீத்தேன், ஷேல் கேஸ் எந்த திட்டமும் வரக்கூடாது. அது உணவு கொடுக்கின்ற மண்ணாக இருக்க வேண்டும். வரும் காலத்தில் காலங்காலமாக வருங்கால சந்ததியினருக்கு அது உணவளிக்க வேண்டும். அதை சட்டம் வடிவம் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக நான் பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று உறுதி கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்த கோரிக்கை மேகதாது சம்பந்தமாக கர்நாடகாவில் அணை கட்டக்கூடாது என்று தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளுடைய கோரிக்கை. அதுவும் எங்கள் கட்சியினுடைய தொடர் கோரிக்கையாக எக்காரணத்தை கொண்டு மேகதாது அணை கர்நாடகாவில் காவிரி படுகையில் கட்டக்கூடாது என்று அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அடுத்த கோரிக்கை விவசாயிகளுக்கு வங்கி கடன் மற்றும் கூட்டுறவு கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனாலும் குறைந்தது அல்லது முதல் கட்டமாக கூட்டுறவு கடன்களையாவது தள்ளுபடி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாக நான் அதை பரிசீலனை எடுத்துக்கொள்வேன் என்று முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடுத்தது முக்கியமாக பலமுறை ஐயா அவர்கள் வலியுறுத்தினார்கள், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்ய வேண்டும் என எப்படியாவது வலியுறுத்த வேண்டும் என மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என உறுதியாக இங்கு அதிமுக அரசு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர்களும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி பேரறிவாளன் உள்ளிட்ட 7 விடுதலை செய்யும் வரை நாங்கள் ஓயமாட்டோம். தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டே இருப்போம். அடுத்த எங்களுடைய கோரிக்கை நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என.
இதில் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றி இது மத்திய அரசு நிலுவையில் இருக்கிறது. இதை உறுதியாக பாஜகவிடம் நாங்கள் வலியுறுத்தி தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கின்ற வகையிலே தொடர் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அடுத்தது நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும். அதில் குறிப்பாக கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என எங்களுடைய கோரிக்கை. அது இல்லாமல் நிலுவையில் உள்ள தமிழ்நாட்டில் 20 நீர்ப்பாசன திட்டங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பிட்ட வகையில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு ஓரளவுக்கு நிதி இருக்கின்றார்கள். அது இல்லாமல் காவிரி குண்டார் திட்டம், தாமிரபரணி நம்பியார் கோரையார் பச்சையார் எலும்புச்சையார் இணைக்கின்ற திட்டம், 59வது கால்வாய் திட்டம், மேட்டூர் உபரிநீர் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலி திட்டம், படேதலா திட்டம், நந்தன் கால்வாய் திட்டம், இப்படி பாலார் தென்பெண்ணையார் இணைக்கின்ற திட்டம், இப்படி தமிழ்நாட்டில் 20 திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. பாண்டியார் புன்னம்புழா திட்டம், நம்பியார் திட்டம், இப்படி தோனி மடுவு திட்டம் என்று இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து இதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கையாக நாங்கள் வைத்தோம். அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து மணல் எடுப்பதை, ஆற்றில் மணல் எடுப்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும் என எங்களுடைய ஆழமான கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முதலமைச்சர் அவர்கள் 2 ஆண்டுகளுக்கு முன்பே அறிவித்திருக்கின்றார்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்களும் அந்த முடிவில் தான் இருக்கின்றோம். எம்சாண்ட், ஆல்டர்னேட் சாண்ட், எம்சாண்ட் மற்றும் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கின்ற மணலை பயன்படுத்தலாம் என்று, அது ஒரு காலகட்டத்திற்குள் உறுதியாக நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளில் மணல் எடுக்க மாட்டோம் என்று அவர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். அதில்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட நாள் கோரிக்கை பூரண மதுவிலக்கு. இதை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஊடக நண்பர்களுக்கு. எங்களுடைய மருத்துவர் ஐயா 37 ஆண்டு காலமாக இதற்காக போராடி பாடுபட்டு நீதிமன்றம் சென்றெல்லாம் நாங்கள் கடைகளை நாங்கள் மூடியிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இன்று அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்று கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு முன்பு அதை பற்றி பேசாத கட்சிகளும் கொள்கை முடிவு எடுத்திருக்கின்ற காரணமே நாங்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி காரணத்தால் தான் இன்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் எடுத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு ஜெயலலிதா அவர்கள் நாங்களும் பூரண மதுவிலக்கு கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் அதை படிப்படியாக கொண்டு வருவோம் என்று தேர்தலுக்கு முன்பு 500 கடைகளும் தேர்தலுக்கு பிறகு 500 கடைகளும் மூடியிருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் வலியுறுத்தி 500 கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்னும் 1 அல்லது 2 ஆண்டு காலத்திற்குள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். அடுத்தது அரசு ஊழியர்களுக்கு 2003 இருக்கின்ற பழைய ஓய்வூதியத்தை அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என நாங்கள் அதை கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 7வது ஊதிய குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும் என, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனாலும் முதல் கட்டமாக அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவர்களை பேசுங்கள் என்று பேசி பிறகு என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். இப்படி தமிழ்நாட்டின் நலன் கருதி தமிழ்நாட்டின் சார்ந்த கோரிக்கைகளை பாட்டாளி மக்கள் கட்சி வைத்திருக்கிறது. இதுதான் முக்கிய காரணம். நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்ற முக்கிய காரணம் எப்படி என்றால், இன்று ஆளும் கட்சி அதிமுக, மத்தியிலே பாஜக, இவர்களுடன் சேர்ந்து நிச்சயமாக, அதாவது இதுக்கு முன்பு நாங்கள் இந்த திட்டங்கள் வேண்டும் என்று நாங்கள் போராடினோம். அதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்கின்றேன். 2004க்கு முன்பு புகையிலை எதிர்த்து நாங்கள் போராடினோம். நான் போராடினேன், எங்களுடைய இயக்கம் போராடியது, குட்காவை எதிர்த்து போராடியது, பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாத சட்டத்தை கொண்டு வந்தோம். சட்டம் எதிர்த்து நாங்கள் வேண்டும் என்று போராடினோம். சினிமாவில் புகைப்பிடிக்க காட்சி ரத்து செய்ய வேண்டும் என்றால் பல போராட்டம் நடத்தினோம். ஆனால் 2004இல்
கூட்டணி சென்றோம். நான் அமைச்சர் பதவி எனக்கு கொடுத்தார்கள். ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இந்தியாவிலே பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தோம். சுலபமாக இருந்தது. அதிகாரம் வந்தவுடன் அதை செய்தோம். ஆக எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கோரிக்கை தான். அதனால்தான் இங்கே ஆளும் கட்சி அதிமுகவுடன் சென்றால் நிச்சயமாக இந்த 10 கோரிக்கைகளை, இது தமிழ்நாட்டை சார்ந்த கோரிக்கை, இதை உறுதியாக எங்களால் நிறைவேற்ற முடியும், உரிமைகளை மீட்டெடுக்க முடியும் என்ற நோக்கத்தில்தான் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். அடுத்தது 2011 நாங்கள் இந்த இரு கட்சிகளுடன் கூட்டணி செல்ல மாட்டோம் என்று நாங்கள் சொன்னோம். உண்மைதான், நான் மறுக்கல. அன்றைய சூழல் வேறு. அன்றைய சூழலில் கலைஞர் அவர்கள் இருந்தார், ஜெயலலிதா அம்மையார் இருந்தார்கள். இன்று வேறு சூழல் இருக்கிறது. இன்று இரு தலைவர்களும் கிடையாது. அதைவிட மிக முக்கியமானது, இன்று தமிழ்நாட்டின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கமாக நான் பார்த்தேன். அது மட்டுமல்ல, இந்த முடிவை எடுத்து 8 ஆண்டு காலம் ஆகிறது. இந்த முடிவு நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று எங்களுடைய கூட்டணி நண்பர்களாக ஊடகம், நீங்கள் ஏதாவது ஒரு அங்கீகாரம் இங்கு கொடுத்தீங்களா? 8 ஆண்டு காலம் இவர்கள் சொன்னதை கடைபிடித்திருக்கின்றார்கள் என்று ஏதாவது ஒரு சிறிய பாராட்டு, விமர்சனம் செய்யுங்கள். தவறு செய்தால் விமர்சனம் செய்யுங்கள். இல்லை, நான் அமைதியாக கேளுங்க. நான் உங்ககிட்ட நான் கேட்குறேன், நான் முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன சொல்லு. விமர்சனம் செய்யுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ஒரே பக்கம் விமர்சனம் எங்கள் மீது மட்டும்தான் ஏன் என்று நான் கேட்கின்றேன். அதனால் இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லை, கடந்த சட்டமன்ற தேர்தல் தனியாக போட்டியிட்டோம். இந்த இரு கட்சிகளை எதிர்த்து நாங்கள் போட்டியிட்டோம். 6 விழுக்காடு வாக்குகளை பெற்றோம். 3வது இடம் வந்தோம். ஆனால் அதற்கு ஏதாவது ஒரு அங்கீகாரம் எங்களுக்கு கிடைத்ததா? அல்லது உங்களுடைய தொலைக்காட்சி விவாதங்கள் ஏதாவது ஒரு முறை யாராவது சொன்னீர்களா? ஒரே ஒரு முறை சொன்னீங்களா? பாட்டாளி கட்சிப்பா தனியாக போட்டியிட்டது, தனியாக போட்டியிட்டு 6 விழுக்காடு வாங்கியிருக்கிறது என்று ஏதாவது ஒரு, அது இல்லை. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மக்களும் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கவில்லை. ஏனால் எங்களுடைய தேர்தல் அறிக்கை மிக சிறந்த தேர்தல் அறிக்கை என்று எல்லாரும் பாராட்டினார்கள். அதில் தேர்தல் அறிக்கையில் உள்ள திட்டங்கள் தான் இப்பொழுது நாங்கள் வைத்திருக்கின்றோம். எங்களுடைய 10 கோரிக்கையாக வைத்திருக்கின்றோம். ஆக அப்படி நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கையில் உள்ளதில் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம். அது அதிமுகவுடன் கூட்டணி சென்றால் நிச்சயமாக அதை நிறைவேற்றலாம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் சொன்னேன், ஒரு பேட்டியும் கொடுத்தேன். தமிழ்நாட்டில் இனி தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாது. இனி என்றால் ஒரு காலகட்டத்தில், அடுத்த 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ 15 ஆண்டுகளோ தனியாக எந்த கட்சியும் போட்டியிட்டு வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதனால்தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை நாங்கள் மாற்றியிருக்கின்றோம். ஆக இதையெல்லாம் தமிழ்நாட்டின் மக்களுக்காக நாங்கள் எடுத்த முடிவு. இந்த தேர்தலில் எங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, இந்த மண்ணை, இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில்தான் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு நாங்கள் சென்றிருக்கின்றோம். மக்கள் புறக்கணிக்கிறாங்க. நேற்று முழுசையும் பாருங்க, நீங்க மண்டியிட்ட மாங்கா அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் தான் ட்விட்டர்ல முதலிடத்துல போயிருக்கு. கோபேக் மோடி மாதிரியே இதுவும் முதலிடத்துல வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மக்கள் வெறுப்பை உமிழ்கிறார்கள், வெறுத்து போயிருக்கிறாங்க, அரசியல் பச்சோந்தித்தனம் என்று நம்புகிறார்கள். எனவே இது மாதிரியான வேலையெல்லாம் முதல்ல கைவிட வேண்டி இருக்கும். இந்த ஊழல், மதவாதம்